சுசிலாமா அவர்களோட ரூம்ல இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி வீசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல பின்னணி பாடகி பி சுசிலா அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலம் முடியாமல் போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து சிகிச்சை எடுத்திருந்தாங்க. இப்போ அவங்க ரொம்பவே நல்லபடியாக இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் அவங்களோட ரூம் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில் இருந்திருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால ஏராளமான ஃபேன்ஸ் வந்து நிறைய பொருட்களை அவங்களுக்கு அனுப்புவாங்க, லெட்டர்ஸ் அனுப்புவாங்க, கிஃப்ட் அனுப்புவாங்க. நிறைய பேர் பார்க்க வந்து சால்வெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க ரூமில் தான் இருந்திருக்கு. அண்ட் அதெல்லாம் ரசிகர்களோட அன்பு பரிசு அப்படிங்கிறதுனால அவங்க பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே தூக்கி போட மாட்டாங்களாமா, பத்திரமா வச்சிருப்பாங்களாமா. ஆனால் இப்போ உடல்நலம் முடியாமல் மறுபடியும் அவங்க வீடு திரும்பினதுக்கு அப்புறம் ஏராளமான பொருட்கள் வந்திருக்கு. குறிப்பாக லெட்டர்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் வந்திருக்கு. அவங்களோட பொருட்களுமே அதிக அளவு அந்த ரூமில் இருந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி போனுச்சு அப்படின்னா அவங்க உபயோகப்படுத்துறதுக்கு அந்த ரூம் அப்படிங்கிறது நீட்டாக இருக்காது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான டைமில் அவங்க ரொம்பவே நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கணும், அவங்க நல்லபடியாக வாக்கிங் போகணும், இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பாக அவங்களோட பையன் முடிவு பண்ணியிருக்காரு. அண்ட் அதனால் மெய்டை கூப்பிட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு. அவங்களோட ரொம்ப முக்கியமான பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள் மட்டும் வச்சுட்டு, அவங்களுக்கு நீடாக இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே தூக்கி வீச சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் ஒரு சில தேவையில்லாத பொருட்களை விட்டுறீங்க அப்படின்னும், ஒரு சில நல்ல பொருட்கள் இருக்கும் இல்லையா, உதாரணத்துக்கு உங்களுக்கு சால் போட்டிருப்பாங்க, அண்ட் ஒரு சிலர் கிஃப்டாக கொடுத்த ஒரு சில நல்ல பொருட்கள் இருக்கும், அது எல்லாத்தையுமே அனாத ஆசிரமங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காராமா. கண்டிப்பாக சுசிலாமாக்கு வரக்கூடிய சால்வைகள் அப்படிங்கிறது, கிஃப்ட் அப்படிங்கிறது நார்மலானதாக இருக்காது, ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால அதை விட்டுறதுக்கு அனாத ஆசிரமங்களில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு எடுத்திருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நிறைய செலிபிரிட்டிஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க போடுற துணியோட குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், பிராண்டடாக இருக்கும். அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா. இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதை பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் எமி ஜாக்சன் அவர்களுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்த வண்ணம் இருக்கு. எமி ஜாக்சன் அவர்கள் லண்டனை சேர்ந்த ஒரு பிரபல மாடல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மதராசப்பட்டினம் அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழுக்கு அறிமுகமாக இருந்தாங்க. அந்த ஒரு படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவங்க தாண்டவம், தெரி போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி சங்கர் சாரோட ஐ படத்தில் மிரட்டி இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்பப்போ ஒரு சில தமிழ் படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில எமி ஜாக்சன் அவர்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஹாலிவுட் ஆக்டரான அவங்களோட லவ்வரான எட் வெஸ்ட்விக்ஸை தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே சூப்பராக பாரம்பரியான முறையில் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோஸை அவங்க சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் தன்னோட கல்யாணத்துக்கு வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் சரி, அண்ட் ஊடக நண்பர்களுக்கும் சரி, எல்லோருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றிகள் அப்படிங்கிற மாதிரியான குவாட்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதற்கு முன்னாடியே அவங்க லிவிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இப்போ லவ்வரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கனெக்டிங் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை ஷேர் பண்ணலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.